சுவையான கோதுமை ரவா கிச்சடியும் அதுக்கு சைடிஷா ஈஸி தேங்காய் சட்னியும் பண்ண போறோம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1 கப் கோதுமை ரவைய சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல இந்த ரவைய 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நல்ல சூடேறி வறுபட்டு வாசனை வந்துட்டு இருக்கு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்க்கிறேன். ரெண்டுமே சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்தும் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 7-8 முந்திரியும் சேர்க்கிறேன். எல்லாம் வறுபட்டு பொன்னிறமா வந்துருச்சு. இதுல 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, 2 பீஸ் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கீர்ன 2 பச்சை மிளகாய், இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி வதங்கிட்டு இதுல 1/4 கப் பொடியா கட் பண்ண கேரட், பீன்ஸ் 1/4 கப், கட் பண்ண உருளைக்கிழங்கு 1/4 கப், 1/4 கப் பொடியா கட் பண்ண கேப்சிகம், ரோசன் பட்டாணி 1/4 கப். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து பண்ணிருக்கிறதுனால இந்த கிச்சடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல தண்ணி சேர்க்கணும். 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி, அப்பதான் கிச்சடி நல்லா தளதளன்னு இருக்கும். தண்ணி 1 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. வறுத்த ரவைய இதுல சேர்த்துட்டு கட்டி இல்லாம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சு 5 நிமிஷம் வச்சிருங்க. சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய் துருவல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2-3 கருவேப்பிலை இலைகள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த அளவு நைஸா அரைச்சிட்டு வேற பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கிச்சடிக்கு சரியா இருக்கும். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்பா சட்னியில சேர்த்துடலாம். கிச்சடிக்கு சைடிஷா ஈஸியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் நெய். நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தளதளன்னு இருக்கணும். ஹெல்த்தியான டேஸ்டான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.